வணக்கம். நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம 2021 வேலை வாங்கலாம் அப்படின்ற பற்றின ஒரு ஃபுல் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 4 படிக்கக்கூடியவங்க சயின்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா நடந்த குரூப் 4ல் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் கொஷின் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் நம்ம சயின்ஸை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் குரூப் 4க்கு படிக்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம படித்தா மட்டும்தான் ரேங்கிங்கில் நம்ம முன்னாடி போகிறதுக்கு அந்த சயின்ஸ் மார்க் அப்படின்றது நமக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக கூட இருக்கலாம். அதே போல் நம்மளுடைய வேலைக்கு முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய மேக்ஸ். ஸோ அந்த மேக்ஸை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்ற பற்றின ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்ற பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பிளான் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் புதுசாக படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி படிச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு ஸ்டடி பிளான் தான் இந்த ஸ்டடி பிளான். ஸோ இந்த ஸ்டடி பிளான் மொத்தம் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 90 days ஸ்டடி பிளான் இந்த பிளான் ஸோ அதாவது 3 months. ஸோ 3 monthsல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 சப்ஜெக்டை நம்ம காமனாக எல்லாத்துலேயுமே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன சப்ஜெக்டை படித்தா போதுமானது அப்படின்ற பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ குரூப் 4 பார்த்தோம் அப்படின்னா பழைய பேட்டர்ன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பழைய பேட்டர்ன் படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ப்ளஸ் ஜிகே, அதாவது தமிழில் 100 கொஷின், ஜிகேயில் 100 கொஷின், மொத்தம் 200 கொஷின் இருக்கும். ஸோ தமிழில் நம்ம 100க்கு எவ்வளோ மார்க் வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்தும் நம்மளுடைய குரூப் 4 வேலை இருக்கும். ஸோ நம்ம முழுக்க ஒரு 70% இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா தமிழுக்கு தான் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது எது அப்படின்னா தமிழை தான் நம்ம படிக்கணும். ஸோ அந்த தமிழ்லையுமே ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஸ்டாண்டர்டை முடிக்கணும் அப்படின்னா ஹையர் ஸ்டாண்டர்டில் தான் நம்ம முடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறமா 9th ஸ்டாண்டர்ட், தென் 8th, தென் 7, 6. ஸோ இப்படி இந்த ஆர்டரில் முடிச்சுட்டு இந்த 5 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் முடித்ததுக்கு அப்புறமா 11th 12th தமிழை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஆரம்பத்தில் 11th 12th தமிழ் படிச்சுட்டு அந்த மாதிரி ஆர்டரில் வந்தீங்க அப்படின்னா 11th 12th புக்ஸை படிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் நிறைய தேவைப்படும். ஆனால் மேஜர் ஆஃப் த கொஷின் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 ஆஃப் த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80% ஆஃப் த கொஷின் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த 10th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் இதுலேருந்து தான் இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 20% கொஷின் தான் இதில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம 80% இருக்க கொஷின் ஏரியாவை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த 20% கொஷினை நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ தமிழை பார்த்தோம் அப்படின்னா டெய்லியும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரமாவது நீங்கள் தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த 90 daysக்குள்ளே நம்மளால் இந்த எல்லா சப்ஜெக்டையும் நம்ம முடிக்க முடியும் தமிழை. அது மட்டுமே கிடையாது, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழை முடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தா அதுக்கு அப்புறமா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் எது அப்படின்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸில் நம்ம வேலைக்கான ஒரு கீயே எது தான் அப்படின்னா இந்த தமிழுக்கு அப்புறமா இந்த மேக்ஸ் தான். ஸோ இந்த மேக்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 டாபிக்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் உள்ள சம்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 10th 8th அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 9th படிங்க. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிங்க. ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் உள்ள சம்ஸ், அதுக்கப்புறம் 8th, தென் 9. ஏன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 9 படிக்காமல் 8 படிக்க சொல்கிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நம்ம சிலபஸ்க்குரிய சம்ஸ் அதிகமான கவர் ஆகக்கூடியது எது அப்படின்னா இந்த 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நம்ம பார்க்காத புது சம்ஸ் எல்லாம் இந்த 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா 8th ஸ்டாண்டர்ட் புக்கை பாருங்கள். இல்லை நீங்கள் டாபிக் வைஸாக தேடி படித்தாலும் கரெக்டு தான், இல்லை இந்த மாதிரி புக் வைஸாக படித்தாலுமே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயத்தை நம்ம பண்ணியாகணும். என்ன அப்படின்னா இந்த ஓல்டு கொஷினை கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா டிஎன்பிசியில் உள்ள எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்தாலுமே மினிமம் ஒரு 5 to 6 கொஷின் அப்படியே ரிப்பீட்டட் கொஷினாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸில் உள்ள டாபிக்ஸ் பார்த்தா மட்டும் பத்தாது, ஓல்டு கொஷின் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும். அதே போல் இந்த மேக்ஸுக்கு நீங்கள் டெய்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ் அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ், ஸோ இந்த 2 தான் நம்ம வேலைக்குரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்கும். ஸோ இது நம்ம டெய்லியும் படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம வேலை வாங்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம். ஸோ இந்திய தேச இயக்கத்தை நம்ம 3வது சப்ஜெக்டாக படிக்கணும். ஸோ இந்திய தேச இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஆஃப் த யூனிட் எதில் கவர் ஆகுது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது.
ஆகுது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 வால்யூம் 2 தான் வந்து அதிகமானது வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறமா 8th ஸ்டாண்டர்ட் படிங்க. ஏன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்க வேணாம் சொல்கிறேன் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் வந்து தொல்லியல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த 8th ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ வந்த புக்குனால அந்த கண்டென்ட்டை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் 9th ஸ்டாண்டர்ட் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷமே புக்கு வந்து வந்ததுனால ஓரளவுக்கு அதை நம்ம படிச்சிருப்போம். அதனால் ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் படித்து அதுக்கப்புறமா 8th ஸ்டாண்டர்ட் படிங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து புது புக்கான 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 6th 9th ஸ்டாண்டர்ட் தென் வந்து 11th 12th நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11th 12th ஐஎன்எம்மும் வந்து கண்டிப்பாக நமக்கு சின்ன ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்க புக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் 11th 12th ஐஎன்எம்லேயும் இருக்குது. அதனால் நம்ம அதையும் படித்தா தான் வந்து நம்ம மார்க்கை வந்து லூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம 11th 12th புக்ஸையும் நம்ம படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறமா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு. ஸோ அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் வந்து அதிகமான அரசியலமைப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் 11th 12thலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th and 12th புக்ஸ் படித்தோம் அப்படின்னா வேறு எந்த அரசியலமைப்பும் நம்ம படிக்க தேவையில்லை. ஆனால் நமக்கு வந்து ஒரு சின்ன பயம், ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து சின்ன ஸ்டாண்டர்ட் புக்கு படிக்காமலே நம்ம 11th 12th மட்டும் படிச்சுட்டு போனால் நமக்கு வந்து ஒரு வேளை மிஸ் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம். அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வந்து படிங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறம் 9th தென் வந்து 11th 12th ஸ்டாண்டர்ட். ஸோ 11th 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் கம்பல்சரி படித்து ஆகணும். நீங்கள் குரூப் 4க்கு தான் படிக்கிறது, நான் குவாலிஃபிகேஷன் 10th தான் நீங்கள் நினச்சாலும் இந்த அரசியலமைப்பு 11th 12thல இருக்கக்கூடிய அரசியலமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்திய அரசியலமைப்பை அந்த 11th 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக அதை படித்தாகணும். அதை படிச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து படிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆவதாக நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சயின்ஸை படித்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா சயின்ஸை வந்து நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. நிறைய பேர் படிக்காததை நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உள்ள அந்த ரேங்கிங் அப்படின்றது முன்னாடி போகும். ஸோ அதனால சயின்ஸை வந்து தயவு செஞ்சு ஒமிட் பண்ணாதீங்க. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 ஸ்டாண்டர்ட் புக்கு கூட படித்தா கூட போதுமானதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கு. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் புக்கை படிங்க. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த 9th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 10th எடுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே படிக்க வேணாம், செலக்டட் டாபிக்ஸை மட்டும் கூட நீங்கள் படிங்க. ஸோ அதிகமான கொஷின் பார்த்தோம் அப்படின்னா இந்த நோய்கள், அதுக்கப்புறம் வந்து மரபியல் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும், அதுக்கப்புறம் உயிரியல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் ஆசிடு, இந்த மாதிரி அமிலம், காரம், இந்த மாதிரி டாபிக்ஸை செலக்டட் டாபிக்ஸாக தேடி படிங்க. இந்த 10th and 9th புக்கில் உள்ள இந்த 2 சயின்ஸையும். அதுக்கப்புறமா சயின்ஸில் வந்து ஓல்டு கொஷினை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் படித்தாலே வந்து சயின்ஸில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 கொஷின் கிட்ட கேட்டாங்க அப்படின்னா ஒரு 6 கொஷின் வரைக்கும் உங்களால் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். இதை படித்தாலே வந்து ஸோ சயின்ஸுக்கு வந்து டெய்லியும் வந்து ஒரு 1.5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ தயவு செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரேங்கிங் வந்து முன்னாடி போகும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜாகிரபிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன் இந்த ஜாகிரபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 10th இருக்கக்கூடிய ஜாகிரபி. ஸோ 10th இருக்கக்கூடிய ஜாகிரபியில் ஒரு 3 லெசன் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய அமைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை, போக்குவரத்து, இந்திய காலநிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இந்த 2 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 10th ஸ்டாண்டர்டில் இந்த 2 யூனிட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 கொஷின் வந்து உறுதியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 7 6 5 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 7 6 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் படிங்க. 11th 12th ஜாகிரபி வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து படிக்க வேணாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஓல்டு கொஷினை மட்டும் நீங்கள் பார்த்தாலே வந்து போதுமானதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10th ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு 4 லெசன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 11th எக்கனாமிக்ஸ். ஸோ 11th எக்கனாமிக்ஸ் நீங்கள் கம்பல்சரி படித்தாகணும். ஏன்னா 11th எக்கனாமிக்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சின்ன ஸ்டாண்டர்டில் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் எக்கனாமிக்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால நீங்கள் எக்கனாமிக்ஸில் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் படித்தே தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சின்ன ஸ்டாண்டர்டில் நம்ம ஐஎன்எம் படிக்கும்போதே நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து படிச்சிருவோம். அதை தவிர்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த குப்தர்கள், அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு, பாமினி, டெல்லி சுல்தான், இந்த மாதிரி டாபிக்ஸும் நமக்கு குரூப் 4க்கு வந்து வரும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக வந்து படித்தே ஆகணும். ஏன்னா மேஜர் ஆஃப் த யூனிட் வந்து 11th and 12th ஹிஸ்ட்ரியில் தான் வந்து இந்த ஹிஸ்ட்ரிக்குரிய டாபிக் வந்து கவர் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் அதையும் படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து
கம்பல்சரி இந்த 11th 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் படித்தே ஆகணும். அப்படின்னா தான் நம்ம ஹிஸ்ட்ரியில் மார்க் வந்து லூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ ஏன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து டெய்லியும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க. ஒரு சில பேர் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க. ஸோ எப்படி படித்தாலும் கரண்ட் அஃபேர்ஸில் மார்க்கு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது நீங்கள் மந்த்லி வைஸ் படித்தாலும் சரி, இல்லை வந்து டெய்லியும் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் படித்தாலும் சரி. ஆனால் டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள். ஸோ நிறைய இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்டு போட்டு பழகுனீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 months, அதாவது இந்த 90 days வந்து நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது தமிழ். ஸோ தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்டாண்டர்டை முடிச்சு வச்சுருங்க. அந்த 3 ஸ்டாண்டர்ட் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் புக்கு, அதுக்கப்புறமா 8th ஸ்டாண்டர்ட் புக்கு, 7th ஸ்டாண்டர்ட் புக்கு, 9th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த 4 ஸ்டாண்டர்டை வந்து நீங்கள் இந்த 3 மாதத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th 12th வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து படிச்சிடலாம். அதுக்கப்புறமா பாலிட்டி, அது இந்திய அரசியலமைப்பு, தென் இந்திய தேசிய காங்கிரஸ், மேக்ஸ். ஸோ இந்த 4 சப்ஜெக்டை நீங்கள் வந்து தெளிவாக வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்கள் கிட்ட வந்து ஜிகே ப்ளஸ் தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 150 மார்க்குக்கு மேலே உங்கள் கிட்ட கன்ஃபார்மாக வந்து ஆயிரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் வந்து அந்த 50 மார்க்குக்கு தான் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி அப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஃபுல் மார்க் வந்து வாங்கிட முடியும். ஸோ இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எல்லாருக்குமே புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஏற்ற ஒரு ஸ்டடி பிளான் தான் இந்த பிளான். ஸோ மேக்ஸு அண்ட் தமிழ் அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 3 விஷயம், அதுக்கப்புறம் ஐஎன்எம், பாலிட்டி, இந்த 5 சப்ஜெக்டை நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த 3 மாதத்தில் நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 100% 2021 குரூப் 4 வேலை உங்களுடையது தான். ஸோ இந்த 3 மாதத்தை நீங்கள் எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தோட வாழ்க்கையும் வந்து இருக்குது. ஸோ தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கிற நேரத்தை கரெக்டாக படிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.